லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா, நீ வேணும்னு அவரு நினைச்சாருன்னா எங்க அம்மா பண்ணது தப்புன்னு அவர் இங்க வந்து நிக்கட்டும். இல்லன்னா வேண்டாம்க்கா. நீ என்னக்கா சொல்ற? சூப்பர்க்கா. எனக்கு மட்டும் வரதட்சணை கொடுத்தாதான் கல்யாணம்னு சொன்னா அப்படி ஒரு பையனே தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தானே நம்ம அக்காவும் இருப்பா. என்னக்கா, கரெக்ட் தானே? ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு நல்ல காரியம் வீட்டுக்குள்ள நீங்களே வரவிட மாட்டீங்க போல இருக்கே. இல்லம்மா, நாங்க முடிவு பண்ணிட்டோம். அந்த மாப்பிள்ள அக்காவுக்கு வேண்டாம். வேற மாப்பிள்ள பார்க்கலாம். யமுனாக்கா, இனிமே உன்னை பொண்ணு பார்க்க யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன். இந்த கார்த்திகை விட பெட்டரான மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். டைரக்டா உனக்கு கல்யாணம் தான். அவதான் முடிவு பண்ணிட்டால. அவ முடிவு பண்ணா இங்க யாருமே மாத்த முடியாது. என்னமோ பண்ணிக்கங்க. அக்கா, ஏக்கா, என்ன ஜில்லு குட்டி? அக்கா, அம்மாவை விடுக்கா, அவங்க எப்பவும் அப்படிதான். நீ பாருக்கா, இவரை விட நல்ல படிச்சவரா, நல்ல வேலையில இருக்கவரா பாருக்கா. கவலைப்படாதக்கா. அவரை விட்டுட்டு என்னால வேற யாரையும் கல்யாணம் படிக்க முடியாது. அவங்க கேட்ட 50 பவுனுக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறதையும் என்னால தாங்கிக்க முடியல. அந்த மாப்பிள்ள அக்காவுக்கு வேண்டாம். அவதான் முடிவு பண்ணிட்டால. அவ முடிவு பண்ணா இங்க யாருமே மாத்த முடியாது. I love you. சக்தி, 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 சொன்னா கேளு சக்தி. இந்த விஷயத்துல நீ தலையிடாத சக்தி. சொன்னா கேளு. விடுக்கா. சக்தி, விடுக்கான்னு சொல்றேன்ல. சக்தி, சொன்னா கேளு சக்தி, புரிஞ்சுக்கோ. இப்ப விடுறியா இல்ல அம்மாவை கூப்பிடவா? சக்தி, அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு கார்த்திக் ரொம்ப நான் சாக போறேன். என்னக்கா இது? நீயா இப்படி? சக்தி, சக்தி. சரி, அழாத. இங்க எல்லாரையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு?
ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாக்கா? கார்த்திகை எனக்கு பிடிச்சிருக்குன்னு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நாங்களே நடத்திருப்போமே. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கார்த்திகை என்னால மறக்க முடியல சக்தி. என்ன பண்றதுன்னே தெரியல. சும்மா வளராதக்கா. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. 50 பவுன் இல்ல, அவங்க இன்னும் எவ்வளவு கேட்டாலும் அது எல்லாத்தையும் செஞ்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது உன் மேல சத்தியம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, யமுனா மாதிரி ஒருத்தி வரவே முடியாதுன்னு. எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும், நீ என் அக்கான்னு. அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குக்கா. யோசிச்சு பார்த்தா நம்ம அம்மா சொன்னதுதான் கரெக்ட். இதான் யதார்த்தம். அக்கா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க காலம் பூரா நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறியா? தினம் தினம் அம்மாவும் நானும் செத்து செத்து பொழைச்சிருப்போம். சக்தி, சாரிடி, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிடாத. அம்மாவால தாங்க முடியாது, ப்ளீஸ். சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயம் நீ இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணு. சத்தியமா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரிடி. சரிக்கா, இனிமே எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு நீ என் கூட சென்னைக்கு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம். கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காத. இத்தனை நாளா நான், நீ, துர்கா, அம்மா எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா இருந்தோம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கார்த்திக் சார் உன்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. அது அமையலன்னு உடனே எப்படிக்கா உன்னால இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியுது? எங்க எல்லாரையும் விட அவரு உனக்கு அவ்வளவு முக்கியமா? இங்க பாரு சக்தி, இது வேற. வேறனா? வேறன்னு சொல்றேன்ல, இப்போதைக்கு கேட்க வேணாம். அக்கா, வேறனா என்ன சொல்லு. இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்காக உன்னையும் அம்மாவையும் துர்காவையும் நான் வெறுக்கிறதா அர்த்தம் இல்ல. அது வேற, இது வேற. ஒரு ஆம்பளை வாழ்க்கையில வந்துட்டா எந்த அளவுக்கு முடிவெடுக்கிற தைரியம் ஒரு பொண்ணுக்கு வந்துருமாக்கா? வந்துரும். இல்லக்கா, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படிக்கா வரும்? வரும் சக்தி. அதான் எப்படி? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கும் வந்தா அது உனக்கு புரியும். இந்த பொண்ணு நம்மள ஒரு பார்வை திரும்பி பார்க்க மாட்டாளான்னு ஏங்கி நிற்கும் போது அப்போ உனக்கு புரியும். ஒரு வார்த்தை இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேச மாட்டாளான்னு நீ போற இடம்லாம் ஒருத்தன் வந்து தவம் கிடக்குறானோ அப்போ உனக்கு புரியும். நீ லேசா கோச்சுக்கிட்டா கூட போற வர இடத்துலலாம் சாரி சாரின்னு எழுதி வச்சு வருத்தத்தோட ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்க மாட்டாளான்னு நிற்கும் போது அப்ப புரியும். அப்படி ஒரு நாள் உனக்கும் வரும் சக்தி. அப்படி வரும்போது இந்த அக்கா ஞாபகம் வரும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னு எதுவும் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. புல்ஷிட். லவ்ங்கிறது ஒருத்தரை வாழ வைக்கணும், இப்படி சாகடிக்க கூடாது. என்னாலலாம் இப்படி யாரையும் பார்த்து ஃபீல் பண்ண முடியாது. உனக்குன்னு வாழ்க்கையில ஒருத்தன் வருவான், சீக்கிரம் வருவான். அப்பவும் இதே மாதிரி நீ சொன்னா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்படி என்ன லவ்? மண்ணாங்கட்டி லவ். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கூடவே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மறக்க வச்சிருமா அந்த லவ்? இத பத்தி நினைச்சாலே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. சக்தி, அம்மா,
நான் இங்கதான் இருக்கேன். என்னம்மா சத்தி இது? தீபாவளி அதுவுமா இப்படி மசமசான்னு நின்னுக்கிட்டு போய் எண்ணெய் அம்மா. தேய்ச்சி குளிச்சிட்டு வந்து ரெடி ஆகுமா? மா நான் குளிச்சிட்டேம்மா, ரெடி தான் ஆகணும். ஏய், கார்த்திக் தம்பி இல்ல? எப்படி இந்த பக்கம்? வாப்பா. அம்மா ஹாப்பி தீபாவளிமா. உனக்கும். சக்தி உனக்கும் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. அக்கா உட்காருங்க தம்பி, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். அம்மா என்னப்பா? யமுனாவுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்கள கூப்பிடுறீங்களா? முதல்ல உட்காருங்க. அக்கா அக்கா அம்மா அம்மா யமுனா. அக்கா ஹாப்பி தீபாவளிக்கா. வா, உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. யார்டி காத்துக்கிட்டு இருக்கா? வா நான் சொல்றேன். யாரு சக்தி? வாமா. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி யமுனா. அம்மா இந்த கிஃப்ட்டை நீங்களே கொடுத்துருங்கம்மா. ஹாப்பி தீபாவளி யமுனா. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ என்னப்பா, நல்ல நாள் அதுவுமா வந்திருக்கீங்க, இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். வர சக்தி. என்ன சக்தி இதெல்லாம்? கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் என்னமோ அது என் மனசுக்கு. அந்த தம்பி வருத்தப்படும், அதுக்காகத்தான் நேத்து. அது நேத்து, இது இன்னைக்கு. மா புது ட்ரெஸ் எங்கம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வர டைம் ஆச்சு. முதல்ல 3 பேர் ஒன்னா நில்லுங்க, நான் புது துணி எடுத்து தரேன். சாமியை கும்பிட்டுட்டு போய் உடுத்திட்டு வரலாம். இந்த தடவை உனக்கு 2 ட்ரெஸ் அடி. அடிக்கடி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எங்க இவ? ஏய் சாந்தா, இதோ வந்துட்டேன். இந்த தடவை உனக்கு பட்டு புடவை இருக்கு. தெரியுமே, இருந்த ஒரு ஆவல். அது என்ன கலர்ல இருக்குன்னு பாக்கணும்ல. காசை சேர்த்து வச்சு நீ எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கடி. முதல்ல உனக்கு தான். அப்பாடி. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. முதல்ல உனக்கு. நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா. யமுனா, இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். நல்லா இருமா. உனக்கு ஸ்பெஷல் இது. காலேஜ்ல நீ பேசினல்ல சக்தி, அதுக்கு தான். நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருமா. நல்லா படிக்கணும். போங்க போங்க போங்கம்மா. ரோட்டில மாட்டிட்டு பாரு, அவ எவ்வளவு ஃபாஸ்டா போறா பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் போங்க. தீபாவளியா சத்திரம். அடடடடடா. ஏக்கா, இந்த அதிரசத்துக்குன்னு ஒரு மாவு கரைச்சு வச்சிருந்தியே, அது இந்த கையில தான் கரைச்சு வச்சியாக்கா? ஐயோ, நானும் இத்தனை வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் சுட்டு பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு பக்குவம் வர மாட்டேங்குது. அந்த அதிரசத்தை எடுத்து தின்னு பார்த்தேக்கா. என்ன டேஸ்ட்! லட்டு, அது அதை விட டேஸ்ட். என் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு?
துர்கா பட்டு பாவாடை சட்டை போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கம்மா. வரட்டும்டி. பாவாடை சட்டை எப்பயாச்சும் ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவையாவது இந்த பாவாடை சட்டை தாவணி இதெல்லாம் போடவே மாட்டீங்களா நீங்க? போ, நல்லதா. எங்க அக்கா பாக்கணும்னு ஆசைப்படுது, போட்டாதான் என்ன? ஆமா, அடுத்த வாட்டி போட்டுடலாம் சாந்தாக்கா. சரிம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் போய் பாக்குறேன். என்னடி இவங்க எல்லாம் பாவாடை சட்டை தாவணி இதெல்லாம்? நான் கூட பாவாடை சட்டை எல்லாம் போடுவேன். ஏய், ஆசையை நிறைவேற்றலாமே பார்த்தேன், வேண்டான விட்டு. வானத்துல இருக்கிற தேவதைங்களா நம்ம வீட்டுக்கு தான் இறங்கி வந்திருக்கு. மீனாட்சியக்கா பாத்தியா உன் பிள்ளைல? பெரும் தேவிகளும் எங்க மீனாட்சி அக்கா வயிற்றுலதான் வந்து பிறந்திருக்குங்க. நல்லா இருக்குடா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, நீங்க போய் பட்டாசெல்லாம் வெடிங்க, நாங்க உள்ள போய் பலகாரம் எல்லாம் பண்றோம். மீனாட்சி அக்கா, நீ போய் பலகாரம் சுடுவியா, நான் பட்டாசு வெடிப்பேனா? அவளுக்கு கொளுத்தி விடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் அவளுக்கும் வைங்க. அவ எங்க விடுவா, அனுப்பி வைக்கிற அவளை. சக்தி, நேத்து நைட்டு எனக்கு அந்த குழப்பெல்லாம் போய் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ஏ லூஸ் அக்கா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவியா? சரி, அவருங்க? அவருனா? அதான் செல்வா. அவர் எதுக்கு இங்க வரணும்? எனக்கு என்னமோ அவர் இங்க வருவார்னு தான் தோணுது. நான் அவரை இன்வைட் பண்ணலக்கா. நீ கூப்பிடலனா எனக்கு என்னமோ அவர் இன்னைக்கு வருவார்னு தான் தோணுது. அட போக்கா, நீ ஏதாவது வளராத. அக்கா, தீப்பெட்டி எங்க? அதுவும் அங்கதான் இருக்கு பாரு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்களே, வரலையா? வந்தாச்சுக்கா. என்னக்கா, செல்வா சார் வரலையா? ஏய், அவர் ஏண்டி வரணும்? அதெல்லாம் இல்லாமலாம் நீ சாரி கட்டிருக்க. நீ வேணா பாரு, அவரு கண்டிப்பா வருவாரு. ஏய், இப்ப என்ன சொல்ற? நீயும் லூசு, அவளும் லூசுன்னு சொல்ற. போவியா? ஹாப்பி தீபாவளிங்க. ஏங்க, ஹாப்பி தீபாவளிங்க. ஏய் சக்தி, தீபாவளி வாழ்த்து சொல்றாரு. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளிங்க. ஹாப்பி தீபாவளி. ஆமா, அம்மா எங்க? அம்மா உள்ள இருப்பாங்க. நான் வேணா கூப்பிட்டுட்டா? இல்ல வேணாம், நானே போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். நான் அப்பவே சொல்லல செல்வா வருவார்னு. அக்கா போக்கா, செல்வா தற்செயலா வந்திருக்காரு. நீ சும்மா பில்டப் பண்ணாத. என்ன சில்லுக்குட்டி இங்கேயே நிக்கிற? அங்க பாத்தியா ஐசு குட்டி என்னமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு? நீ வரல? அட வாம்மா. வாங்க வாங்க வாங்க. நானும் வரல. வாங்க. ஐயோ ஏங்க, எனக்கு ஆட வராதுங்க. ஆடுங்க. ஏய், உண்மையா துர்கா? வாங்க. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா, இங்க வாயே. சொல்லுடி. இங்க வாயே. ஐயோ, நம்ம பிள்ளைல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்னடி என்ன பண்றேன்னு பாக்குறல்ல? அட, தீபாவளி அதுமா அடுப்புல கிடந்தா வந்துகிட்டு இருப்பாங்க. நீ வா. ஏய் ஏய் ஏய், அப்படி வை.
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாக்கா வா. ஏய் இருடி. ஒரே ஆட்டம் தாங்க பாரு. நம்மளும் போய் ஆடுவோமே வா. ஏக்கா டான்ஸ் தானே ஆட கூப்பிட்டேன். போ போய் வடையை சேர்த்து சுடு சுடு போ. ஐயோ எங்க மீனாட்சி அக்கா உனக்கு 2வது மருமகனும் ரெடி.